நல்லா தோண்டியா? எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க. எல்லா வேலையும் நானே தான் செய்ய வேண்டியிருக்கு. ஏய் என்ன இங்க வாட்டா? இங்க வாங்க. உங்க குழந்தைங்களா? ஜாக்கிரதப்பா, பாத்து பாத்து ஒரு இடமா உட்காருங்க. என்ன ஏன் இவ்வளவு நேரம்? சீக்கிரமா தூக்கி பூவெல்லாம் கட்டுங்க, ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க. என்னையா நீ பாட்டு போடாம என்னமோ மை செட்டை நோண்டிட்டு இருக்க? சீக்கிரம் பாட்டை போடியா, நேரம் வேற ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். நேரம் ஆயிட்டே இருக்கு. ஐயோ அந்த சேர் எல்லாம் எடுத்து ஒழுங்கா போடுங்கயா. நான் உள்ள எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஏயா மாவில கட்டுறதுக்கு இவ்வளவு நேரமா? நல்லா எடுத்து தூக்கி கட்டு, விழுந்துற போது. ஏய் நீ என்ன தண்ணி கொடு போற? நிறைய சூஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அதை கூடவே குடுக்கறதானே? சரிங்கம்மா. ஐயோ அவ என்ன சொல்ல போறாளோ? வாமா. ஏமா உங்ககிட்ட பால் பாக்கெட் எல்லாம் கிச்சன்ல கொண்டு போய் வையின்னு சொன்ன, வச்சிட்டியா? பெருகிட்டு போய் வைக்கிறேம்மா. பெருக்கலாம், அப்புறம் பெருக்கலாம். போ போ, முதல்ல சொன்னதை செய்யு. அப்பா பாப்பா பாப்பா. வணக்கம் ஆண்டி. வணக்கம் அலமேலம்மா. என்னவா காத்து இந்த பக்கம் வீசுது? அது நடுவுல சில சங்கடங்கள்லாம் வந்து போச்சு. இருந்தாலும் நாம ஒரே வீட்ல கீழையும் மேலையுமா குடுத்துன இருந்தோம். அந்த பாசம் விட்டு போகுமா? அதான் விசேஷம்னு கேள்விப்பட்டு வந்தோம். ஆமாமா, அதான் நாங்க இப்போ ரிச் பீப்புள் ஆயிட்டோம்ல, நிறைய வசதி வேற வந்துருச்சு. இனி என்ன ஆளாளுக்கு வந்து ஒட்டிக்க வேண்டியதானே? பாத்தியாடா ரமேஷ், நாம வீடு தேடி வந்திருக்கோம், அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாரு. பின்ன என்ன, பழைய வீட்டுல எப்படி எல்லாம் வந்து நீ என்கிட்ட சண்டை போட்ட அதை விடு. நேத்து காய்கறி வாங்கும் போது எப்படி சண்டை போட்ட அதெல்லாம் மறக்க முடியுமா? அது தப்பு நடந்து போச்சு அலமேலு. எல்லாம் உங்க பழைய மருமக அபியால வந்த வம்புதான். என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் பையன் கிட்ட சண்டை போட்டா, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. தப்பெல்லாம் அந்த அபி மேலதான். அது என்னமோ நிஜந்தா, அந்த கழுதையால எப்பவுமே எங்களுக்கு தொல்லைதான். அன்னைக்கு சண்டை போடணும்னு இருந்திருக்கு, அதே மாதிரி இன்னைக்கு சமாதானமாகணும்னு இருந்திருக்கு. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அலமேலு, இது நம்ம வீட்டு விசேஷம். அடுப்படி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் ஒத்தாசியா 4 வேலை செஞ்சுட்டு வரேன். அடுப்படி தானே, அந்த பக்கம் உள்ள போங்க. ஆண்டி அப்படியே எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, செய்றேன். உனக்கு அவனை பாட்டு போட சொன்ன, என்னாச்சுன்னு தெரியல, போய் பாரு. சரிங்க ஆண்டி, போய் பாக்குறேன். பாத்தியாடி வித்யா, நமக்கு இப்ப வசதி வந்துருச்சுல்ல, அதான் எல்லா கழுதையும் வந்து லைனா நிக்குது. சரி சரி, அப்படி ஓரமா உட்கார்ந்து இலைய போட்டு தின்னுட்டு போட்டோம். 4 பேருக்கு நம்ம சோத்தை திங்கணும்னு இருக்குது, என்ன பண்றது? ஆமா உங்க அப்பன் எங்க? வா குடு. இந்தாயா. என்ன? பட்டு வேட்டி சட்டை. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? கரெக்டா சொன்னேன். நானும் யோசிச்சேன், விளக்க மாத்துக்கு எதுக்கு பட்டு குஞ்சோன்னு. ஆனா நல்ல நாளும் பொழுதுமா நீ இப்படி உட்கார்ந்து இருந்தா எல்லாருக்குமே அசிங்கம். இந்த விளக்கு மாத்துக்கு இந்த பட்டு குஞ்சலம் வேண்டாம் அலமேலு. அட நீயா வாங்கி கட்டிக்க மாட்ட, எடுத்து கொடுத்தா அதை கட்டிக்கிறதுக்கு என்ன உனக்கு? வேண்டான்னு சொன்னா விட்டுட. இது பாரியா, இன்னைக்கு நம்ம பையன் கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் ஊன்றோம், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாமாமா, உன் பிள்ளைக்கு முதல்ல கல்யாணம் பண்ற, முகூர்த்த கால் ஊனி புதுசா பண்றதுக்கு ரொம்ப தேவைதான். இது பாரியா, பழைய வீட்டுலதான் வாசலே இல்ல, வகையத்து போய் நம்ம கிடந்தோம். இப்பதான் இங்க நிறைய இடம் இருக்குல்ல, முகூர்த்த கால் ஊன்னா என்ன? போயா, போய் இதை கட்டிட்டு வா போ. நீ பட்டு வேட்டி கட்ட சொன்னா கட்டணும், சூட்டு கோட்டு போட்டு வான்னா போட்டுக்கிட்டு வரணும். என்னது கோட்டு சூட்டா? அடேங்க அப்பா, நீ கோட்டு போட்டா ஊட்டி பிச்சைக்கார மாதிரி தான் இருப்ப. அது என்னதுமா ஊட்டி பிச்சைக்கார? உனக்கு தெரியாதாடி, இந்த ஊட்டியில குளிரும் இல்ல, அதனால அங்க பிச்சைக்காரன் கூட கிடைக்கிற பழைய கோட்டை பொருத்தம் இல்லாம போட்டுக்கிட்டு பத்தாத பூட்ஸ போட்டுக்கிட்டு இருப்பான். கோட்டை போட்டுக்கிட்டு வந்து அம்மா தாயேன்னு பிச்சை எடுப்பான். உங்க அப்பாவுக்கு கோட்டு போட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். பட்டு வெட்டி கட்டியானா இந்த ஆள் என்னமோ ஓவரா பெருசா பீத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ மறந்தே போயிட்டேன். ஏண்டி அவளுக்கு வண்டி அமிச்சிட்டியா? யாருக்கு? அதாண்டி அந்த ஆர்த்திக்கு. ஆர்த்திகா? அந்த பொண்ணு இங்க இருக்கு கூட்டிட்டு வர சொல்றேன். ஓ, உன் பகட்ட காட்டுறதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றியா? ஏண்டி
அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வரணுமா? ஏங்க அவளே இந்த கல்யாணத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டா நீங்க என்ன நடுவுல நோய் நோய் நோய்னு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு முகூர்த்த கால் ஊன போறோம், அதுக்கு 4 சாதிசனம் வர வேண்டாமா? என்னமோ பேசிக்கிட்டு. ஏய் நீ வண்டி எடுத்து போய் கூட்டிட்டு வா போ. என்னங்க எதுக்குமா இந்த தேவையில்லாத விஷயம்? அவளே ஏற்கனவே தான் தான் அழகுங்கிற நினைப்புல அலைஞ்சிட்டு இருக்கா. என்னது அவ அழகாமா? அந்த காலத்துல உங்க ஆத்தா அழக பத்தி பேச ஒரு நாள் பத்தாதிரி. பேசிக்கு நிக்காம போ. சரி போயிட்டு வந்துடுறேன். பாப்பா பாப்பா இந்த வீட்டுல ஒன்னொன்னு ஒரு பக்கம் ஆடுது. இழுத்து கட்டுறதுக்குள்ள ஏன் உயிர் போகுது? அடடே வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்ததுக்கு. எங்க வீட்டு விசேஷம் இல்லைங்களா? நாங்க தான் நடத்தி வைக்கணும். அதுவும் சரிதான் அதுவும் சரிதான். ரஞ்சனி எங்க? ரஞ்சினி உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. போங்க போங்க. ஆமா, அவர் எங்க? யாரு? உங்க வீட்டுக்காரரு. ஓ அந்த ஆளா? அது இங்க எங்கேயாவது. ஓ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, செல்லமா கூப்பிட்டுட்டேன். வீடு எவ்வளவு பெருசு, அப்ப தோட்டம் எவ்வளவு பெருசா இருக்கும். அங்க எங்கேயாவது இருப்பாரு. ஹலோ சார். ஏண்டா சித்தப்பனுக்கு வண்டி அமிச்சியா? டேய் நான் தான் சொன்னேனேடா அந்த ஆளுகிட்ட இப்ப எதுவுமே இல்ல. வண்டி அனுப்புடா. வண்டி எதுவும் இல்ல. வண்டி இல்லையா? எங்க கொஞ்சம் சொந்தக்காரங்க வர வேண்டியிருக்குது. உங்க வண்டியை கொடுத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துருவான். டிரைவர் இருக்கா? அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சா அவரே கூட்டி வந்துருவான். சரி 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 போ போ போ. சரி நான் அனுப்புறேன். நீங்க வாங்க சரி வாங்க வாங்க. கடவுளே, என் பிள்ளைகளை ஏன்பா இப்படியா சோதிக்கிறேன்? பாவம் அதுங்க எவ்வளவுதான் தாங்குவாங்க? அதுங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பா. உனக்கு இதே மாதிரி நெத்தியில விபூதி வச்சு சிங்கப்பூருக்கு அனுப்பி வைப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதா போச்சு. என்னம்மா இப்படி சொல்ற? நான் சிங்கப்பூருக்கு போவேன்னு தானே நீ சொன்ன? ஆமா நந்தி, நீ எங்களை விட்டு பிரிஞ்சு அவ்வளவு தூரம் தனியா போறத நினைச்சு வருத்தமா தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையுதுன்னா நம்ம வருத்தத்தை பெருசா நினைக்க கூடாதுன்னு நினைச்சேன். பிள்ளைங்களோட முன்னேற்றத்தை விட பெத்தவங்களுக்கு வேற என்ன பெரிய சந்தோஷம் இருக்கு சொல்லு? கடைசியில என்னடனா இப்படி எல்லாம் நடந்து போச்சு. என்ன கொடுமைடி. மா பின் என்னடி, பாவி பையன் இப்படி பண்ணிட்டானே. உன்னுடைய சர்டிபிகேட்ஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டானே. என்னடி ஆச்சு அவனுக்கு? நல்லா தானே இருந்தா. மா அவனை பத்தி பேசினாலே எனக்கு கண்ணா பின்னான்னு கோவம் வருதுமா. சில பேருக்கு கெட்ட நேரம் என்னென்னமோ ரூபத்துல வருது. உனக்கு இந்த படுபாவி கார்த்திக் ரூபத்துல வந்திருக்கு. சரிம்மா, நீ ஏமா வேதனைப்படுற? பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு, எப்படியாவது அதை சமாளிப்போம். வேற என்ன பண்ண முடியும்? அபி, நான் ஒன்னு சொன்னா கோவிச்சுக்க மாட்டியே? என்னம்மா? பேசாம போலீஸ் ஸ்டேஷன்லயே இந்த விஷயத்த பேசி முடிச்சிருக்கலாம் இல்லையா? எதுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு சிரமப்படணும்? என்னம்மா பேசுற? அவனுக்கு ஒரு பயம் வர வேண்டாமா? இல்லைன்னா திரும்ப திரும்ப வந்து அவன் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். ஏற்கனவே அவன் எவ்வளவு பண்ணிட்டா பார்த்தல்லம்மா. இதை இப்படியே விட்டுட்டா தீராத தலைவலி ஆயிடும். திரும்ப திரும்ப வந்து அவன் தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பான். இத்தனை நாள் நம்ம இதை விட்டு வச்சதே தப்பா போச்சு. நம்மளால 24 மணி நேரமும் ஆனந்திக்கு காவலா இருக்க முடியுமா? இல்ல பாவம் ஆனந்தி தான் அவனோட தொந்தரவு சகிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்ட முடியுமா? ஏன் அபி, முன்னாடிலாம் அவன் நல்லா தானேமா இருந்தான். இப்போ என்னாச்சு அவனுக்கு திடீர்னு? தெரியல சித்தி, எனக்கு என்னமோ அவனோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா ஒரு முழு பைத்தியம் மாதிரி ஆயிட்டான்னு தோணுது. சுய புத்தியோட தெளிவா இருக்கிற எவனும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். ஆமாம்மா, முன்னாடில அந்த கார்த்திக் ஒரு ஜென்டில்மேனா தானமா இருந்தா. இப்படி ஆவான்னு யாரும் எதிர்பார்க்கலையே. அந்த அளவுக்கு மாறிட்டா. இப்படி மாறிட்ட அவனால நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் நாம பண்ண வேண்டியதாயிடுச்சுமா. அம்மா
அக்கா கூட ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தது வாபஸ் வாங்கிடலான்னு தான் சொல்லுச்சு. நான் தான் ஸ்ட்ராங்கா வேணாம், அவனுக்கு புத்தி வரணும்னா லீகலா நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஆமாம்மா, ஆனந்தி எவ்வளவு நொந்து போயிருந்தா இப்படி எல்லாம் சொல்லிருப்பா. பொம்பளை பிள்ளைங்க கோர்ட்டு அது இதுன்னு போய் வர்றதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு அபி. நாம எதுக்குமா சங்கடப்படணும்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? தப்பு பண்றவங்களே கோர்ட்டுக்கு தைரியமா வரும்போது நமக்கு என்ன? சரி ஆனந்தி, கிளம்பலாமா? என்ன கிளம்பிட்டீங்களா? ஆமா மாமா. இந்த பிள்ளைகள ஏன் தான் கோர்ட்டு களையை விட்டு வேடிக்கை பார்க்கறனா அந்த விவரம் கட்ட கடவுள். ஏக்கா உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடா? அந்த எடுவிட போய் பாஸ்கர் வீட்டில் இன்னைக்கு முகூர்த்த கால் ஊன்றாங்க. அம்மா என்னம்மா, ஏம்மா கண்ணு கசக்கிட்டு இருக்க? அம்மா எதுக்குமா இப்ப அழுதுட்டு இருக்க? இந்த வயிற்றுச்சல் எல்லாம் கேட்க வேண்டியதா போச்சேம்மா. இதெல்லாம் தெரிஞ்சது தானம்மா. இன்னைக்கு பந்தக்கால் ஊனுவாங்க, அப்புறம் கல்யாணம் நடக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க போறியா? பேசாம இருமா. இது பாரு, இந்த ஊர்ல 1000 கல்யாணம் நடக்குது, அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கோ. சரி ஆனந்தி, வா போலாம். வா வரமா வர சித்தி. நீ அழாதம்மா. சும்மா அழாதம்மா. அழாத. போயிட்டு வரோம். வாக்கா. வரோம் சித்தி. அக்கா விடுக்கா, நம்ம பொண்ணுங்க மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. என்ன பாவம் பண்ணோம் கெடுதல் வரத்துக்கு? முகூர்த்த கால் ஊன்றாங்களாம். பாவி பையன் உருப்பிடுவானா அவன்? என்னங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஆர்த்தி. என்ன விஷயம்? இல்ல, எங்க வீட்ல முகூர்த்த கால் ஊன்றாங்க, அதுக்கு ஆர்த்தியை கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு எதுக்கு ஆர்த்தியை கூப்பிடணும்? அவதான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு போலான்னு. அதெல்லாம் ஆர்த்தி அங்க வராது. இல்லையே, அவ வரேன்னு தானே சொன்னா. இந்த பார், இது என் வீடு தான், நான் சொல்றேன்ல. ஆர்த்தி அங்கெல்லாம் வராது, போ கிளம்பு. ஏன் வரமாட்டா? எதுக்கு வரணும்? என்ன பெரிய இளவரசர் சார்லஸ் கல்யாணமா? அதுக்கு என் பொண்டாட்டி அவசியம் வரணும் இல்ல? அதான் சொல்லிட்டேன்ல, என் பொண்டாட்டி அங்கெல்லாம் வராது, கிளம்பு. பெருசா வந்துட்டாங்க. வந்தது வித்யா தானே? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? அவ யாரு? அவ எதுக்கு வரணும்? அவ வந்து உன்னை எதுக்கு கூப்பிடணும்? அவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவ இங்க வரது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவளை நீங்க துரத்திட்டா நான் அங்க போக மாட்டேன்னு நினைச்சீங்களா? நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா போறேன். ஆர்த்தி, நான் உன் புருஷன். நீ அங்க போறது நல்லது இல்ல. நான் சொல்றது கேளு, போவாத அவள் தான். இத பாருங்க, எனக்குன்னு சொந்த புத்தி இருக்கு. நீங்க ஒண்ணும் உங்க புத்தியை கடன் தர வேண்டாம். அவ்வளவு பெருசா அமிச்சிட்டா எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போக தெரியாதா? உங்க வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போங்க. ஹலோ ஆர்த்தி, நான் அரவிந்த் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். ஆர்த்தி, நம்ம அன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்ல? ஆமா சார். அது விஷயமா தான் நான் இப்போ ஃபோன் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? ஆமா, இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தது. அப்படியா? ஆபீஸ்ல இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சார், நான் அதை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல சார், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே ஆர்த்தி. ஓகே சார், தேங்க்யூ சார்.
மேடம். யார்ப்பா நீ? அரவிந்த் சார் கார் அனுப்பியிருக்காரு. ஓ, கார் அனுப்பிச்சிட்டாரா? நீங்க போங்க, நான் உடனே வரேன். ஓகே மேடம். இந்த கார்ல போறதுக்கு பதிலா அந்த பாஸ்கர் வீட்டுக்கே போயிருக்கலாம். அங்க போயிருந்தா பொம்பளைங்களோட இருந்திருப்பா, குடும்ப ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா அப்படின்னு ஒரு கௌரவமாவது இருந்திருக்கும். போன் வர்றதும் போனை வைக்கிறதுக்குள்ள கார் வர்றதும், செக் என்னென்னமோ கூத்து நடக்குது இந்த வீட்டுல. எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கான். நடக்கட்டும் நடக்கட்டும். சார், வீட்டில் யாருங்க? சார். யாருப்பா? சார், நான் பாஸ்கர் சார் வீட்ல இருந்து வரேன். அங்க முகூர்த்த கால் நடுறாங்க. உங்களை கையோட கூட்ட சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, இன்னைக்கு முகூர்த்த கால் நடுறாங்களா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் வரேன். ஓகே சார். போலாம்ப்பா. டிரைவர் சார், வண்டி யாருது? இது பாஸ்கர் சாரோட சொந்தக்காரங்க வண்டி சார். அவர் தான் சார் எங்க முதலாளி. அப்படியா? ஆமா, உங்க முதலாளி என்ன பிசினஸ் பண்றாரு? அவர் பெரிய மல்டி மில்லியனர் சார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆதித்யா பில்டர்ஸ், ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட முதலாளி எங்க ஓனரோட பையன் தான் சார். மும்பைல பெரிய குரூப் சார். அப்படியா? ஏம்பா, பாஸ்கருக்கு உங்க முதலாளி இப்படி? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பாஸ்கர் சார் கட்டிக்க போற ரஞ்சனி இருக்காங்களே, அவங்க அப்பாவும் எங்க முதலாளியும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் இப்ப இல்ல சார், ஆனா அவரு ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் தான் சார். அவர் இல்லன்றதுனால இந்த கல்யாணத்தை எங்க முதலாளி முன்னே நடத்துறாரு சார். இப்ப பாஸ்கர் சார் குடும்பமும் ரொம்ப வசதியான குடும்பமா ஆயிடுச்சு சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? இதே மாதிரி கார் ஒண்ணு பாஸ்கர் சாருக்கு எங்க முதலாளி கிஃப்டா கொடுப்பார் போல இருக்கு. பாருங்க சார், ஃப்ரெண்டு பொண்ணுக்கே இந்த அளவுக்கு செய்யறாரு, தான் சொந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு செய்வார் பாருங்க. சார், இது எங்க முதலாளியோட குடும்ப போட்டோ, பாக்குறீங்களா சார்? வேண்டாம்பா, பரவாயில்ல, நீ போ.